என்ன இளைஞர்கள் இம்புட்டு பேர் இங்கே உட்காந்துருக்கீங்க, நீங்கள் அந்த கட்சிக்கு போயிட்டீங்கன்னு நினச்சேன். வெளியில் வேறு பெண்கள் வந்து கியூவில் உட்காந்துருக்குறாங்க. நான் வந்து நிறைய கருத்துக்களில் எங்கள் அண்ணன் காந்தராஜ் அவரோடு நான் முரண்படுறேன். ஆனால் அந்த ஆண்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு கேட்டால் பார்த்தீங்களா, நான் 100% ஆதரவு கொடுக்குறேன். லேடிஸுக்கு 1000 ரூபா கொடுத்தா தரமாட்டுறாங்க, வச்சுக்கிறாங்க. எங்கள் அக்கௌண்ட்டில் வந்துருதுன்னு நாங்கள்லாம் 1000 ரூபா கொடுங்க, அப்படியே டாஸ்மாகில் திருப்பி கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து வாங்கின காசை முழுசாக கொடுப்பாங்க, அப்படியே வச்சுக்கிட மாட்டேறாங்க. அப்படி கொடுக்கக்கூடிய ஆட்களுக்கு கொடுக்காம நீங்கள் போய் லேடிஸ் போய் கொடுத்தா மாதிரி பேங்க்கில் போட்டு வச்சிருக்காங்க. அது வந்து நகட்டே முடியல, பெரிய சிரமமான விஷயமா இருக்குது. அண்ணனுடைய கருத்து வந்து ரொம்ப சரி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு அதிசயம், ஒரு அற்புதம் நடக்கும் அப்படின்னாரு. நான் அப்படி நினச்சிக்கிட்டே இருந்தேன், என்னதான் இருக்கும். எனக்கு என்னமோ இன்னைக்கு தான் அந்த அதிசயம், அந்த அற்புதம் மாதிரி எனக்கு தோணிக்கிட்டு இருக்கு. கீழே வந்து மாண்புமிகு முதலமைச்சருடைய படத்தோட எதிர வந்து ரங்கராஜ் பாண்டே பேசிகிட்டு இருக்கான். அது திமுக மேடையில் அப்படின்னா எனக்கே புரியல. இது ஆமாம், இப்படி நம்ம தான் நடந்துட்டு இருக்கா, இதான் நடந்துட்டு இருக்கா அப்படின்னு ஒரே ஆச்சரியம். 2 நாளாக எனக்கு ஃபோனு மேலே ஃபோனு. சார் உங்கள் பேரை டிஎம்கேக்காரங்க மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க. என்னங்க சொல்லி உங்கள் ஃபோட்டோ போட்டு அவங்க போட்டிருக்காங்க. நான் தாங்க சொன்னேன், நீங்களா? ஆமாம், குல துரோகி அப்படிட்டாங்க நம்மளை.